அடுத்தபடியாக புக்க திருத்தாண்டகம் என்கின்ற ஒரு திருத்தாண்டகம் பாடுகிறார். இதுல இந்த இறைவன் மனதினாலே நினைத்து அவனை எப்படியெல்லாம் அம்மனதிலே புகுந்து உணர்த்துகிறான் என்பதையெல்லாம் இந்த தாண்டகத்திலே மிக அற்புதமாக நமக்கு புக்க திருத்தாண்டகம் என்கின்ற தலைப்பிலே இங்கே பாடி மகிழ்கிறார். நாமும் அந்த திருத்தாண்டகத்தினை இப்பொழுது சிந்தித்து மகிழ்வோமாக. மங்குள் மதி தவளும் மாட வீதி மயிலாப்பில் உள்ள மருகள் உள்ள கொங்கில் கொடு முடிய குற்றாலத்தார் குடமோக்கின் உள்ளார் போய் கொள்ளம்புது தங்கும் இடம் அறியா சால நாளா கரும புறத்து உள்ள தக்கலூரா பொங்கு வெண்ணீரு அணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே மதித்தவளும் மாட வீதி மயிலாப்பில் உள்ளார் மருகள் உள்ளார் கொங்கில் கொடுமுடியார் குற்றாலத்தார் குடமூக்கில் உள்ளார் போய் கொள்ளம் பூதோ தங்குமிடம் அறியா சால நாளார் தருமபுரத்துள்ள தக்கள்ளூரார் வெண்ணீரு அணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்காராமே நாகம் மறைக்கசைத்த நம்பரினால் நனிவள்ளி உள்ளார் நல்லூர் தங்கி பாக போலிந்தெல்லாம் பாசூர் தங்கி பரிதி நீய
பன்னீரு நாள் வேதமும் வேள்வி புகையும் போவா திருநீர் மீளலை எழுநாள் தங்கி போகமும் பொய்யா பொருளும் ஆனா புலியூர் சிற்றம்பலமே உட்கார்தாமே புறம் காட்டி எல்லாம் பிரித்தார் போலும் பூமதியும் பாம்பும் உடையார் போலும் மரம் காட்டி மும்மதிலும் பெய்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் தாமே போலும் அறம் காட்டி அந்தனக்கு அண்டாள நிழலில் அறமருளி செய்த அரணாரின் நாள் புறம் காட்டு எரியாடி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே உட்கார்தாமே வாரேறு வனமுளைய பாகமாக மழுவாள் கையேந்தி மயானத்து ஆடி சீரேறு கண்வயல் ஓத வேளி திருவாஞ்சியத்தார் திருநள்ளாற்றார் காரேறு கண்டத்த காமக்காய்ந்த கண் விளங்கு நிற்றிய கடலையுண்டார் ஓரேறு காமேரி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே உட்கார்தாமே காத்தாக்கமல் கொண்ட கண்ணி சூடி கபாலம் கையேந்தி கணங்கள் பாட ஊராரிடு பிச்சை கொண்டுழலும் உத்தமராய் நின்ற ஒருவனார்தாம் சீரார் கடல் வணங்கும் தேவதேவர் திரு ஆரூர் திருமூலம் தானம் மேயார் பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே உட்கார்தாமே
அங்கத்தார் கைலாய மாமலய பாரோணத்தார் மூதாதை இல்லார் போலும் முதலும் மீறுதியும் தாமே போலும் ஆதாய நாதர் மகிழ அன்று வன்மத வேள்வீதன் உடலம் காய்ந்தாரின் நாள் போதாசடை தாழ பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்காதாமே இறந்தார்க்கும் என்றும் இரவாதார்க்கும் இமயவர்க்கும் ஏகாமல் நின்று சென்று பிறந்தார்க்கும் என்றும் பிறவாதார்க்கும் பெரியார்தம் பெருமையை பேச நின்று மறந்தார் மனத்தென்றும் மறுவார் போலும் மறைக்காட்டூரையும் மழுவாழ் செல்வரே புறந்தாள் தடைதாழ பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்காதாமே புலாதன் தலைமாலை என்பு பூண்டு குளிர் கொன்ற தாரணின் தொழிலேறி பல வெண்களிற்கு உருவை போர்வை மூடிக்கை ஓடன ஏந்தி காடுரைவார் நிலாவெண்மதி உறிஞ்ச நீண்ட மாடம் நிறைவயல் சூளை தானல் மேய செல்வரே புனலால் வெண்கலையேந்தி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்காதாமே கோவன வெண்ணூல் மார்பர் சங்கரனை கண்டோர் கண்டோமின்னா கந்தித்த வெள்விடைய பாய ஏறி படுதலையில் என் கொள்ளும் ஏந்தி கொண்டு வெள்வளையும் காமம் இல்ல மணியாரூரின் தந்தி கொள்ள கொள்ள
தீமணி விளக்கு பூதம் பற்ற புலியூர் சிற்றம்பலமே புகாதாமே. பாதங்கள் நல்லார் பரவியேத்த பத்திமையால் பணி செய்யும் தொண்டர் தங்கள் ஏதங்கள் தீர இருந்தார் போலும் புமாளுடைய ஈசனார்தா. வேதங்கள் ஓதி ஓவினை ஏந்தி கிடை ஒன்று தானேறி வேத கீதா. சூழ புலித்தோள் நீட்டி புலியூர் சிற்றம்பலமே புகாதாமே. தொடுத்து தோள் போர்த்து பாம்பொன்றாத்து பகவனார் பாரிடங்கள் சூழ நட்டம். செல்வர் தம்மை தில்லை சிற்றம்பலத்தை கண்டோம் என்னாள். விட்டிலங்கு சூழமே பெண்ணூல் உண்டே ஓதுவதும் வேதமே வீணை உண்டே. தங்கம் கையது சென்று காணி கரை சேர்மிடற்றம் பாபாலியாற்றே. தங்கம் கையது சென்று காணி கரை சேர்மிடற்றம் பாபாலியாற்றே. காபாலியாற்றே. இந்த தில்லை சிற்றம்பலத்திலே சிதம்பரத்திலே இரவு அர்த்தஜாமை பூஜைக்கு பிறகு எல்லா கலைகளும் இந்த சிதம்பரத்திலிருந்து ஒடுங்கும் என்று சொல்லுவார்கள். அதனால் இந்த திருத்தாண்டகத்திலே புக்க திருத்தாண்டகம் என்று இது பெயர் வைத்து திருநாவுக்கரசர் பெருமான் பாடுகிறார். ஒவ்வொரு களத்திலேயும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஏகன் அநேகன் என்று சொல்லுவார்கள். இந்த அநேகமாக இருக்கக்கூடிய இறைவன் ஏகமாக இருக்கக்கூடிய அந்த இடம் தில்லை சிற்றம்பலம் என்று இந்த பதிகத்திலே நமக்கு பாடி பாடி மகிழ்கிறார். இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறார், நாம அவரை எங்கெல்லாம் வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் எல்லா தளத்திலேயும் இருக்கக்கூடிய இறைவனை ஒரு சேர வணங்குவது இந்த தில்லை சிற்றம்பலத்திலே தான் என்று நாவுக்கரசர் பெருமான் சொல்லுவார். அதனாலதான் ஒரு வாக்கு உண்டு,
தில்லை தரிசிக்க முக்தி என்று சொல்லுவார். நாமெல்லாம் மனதினாலே நினைத்து நம்முடைய உடம்பினாலே கைகளினாலே வணங்குவது, இந்த தில்லையை வணங்கினால் நமக்கு முக்தி என்பதை இந்த நாவுக்கரசர் பெருமான் நமக்கு பாடி பாடி மகிழ்கிறார். அடுத்தபடியாக